10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துலேயுமே 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் மூணுமே இதில் கொடுத்துருப்போம். இதில் ஆல்ரெடி என்கிட்ட கொஸ்டின் வித் ஆன்சரோட 100 பே பண்ணி வாங்கினவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பே பண்ணி வாங்கினா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்கிறதுல என்ன இருக்கோ அதில் அதுதான் இதில் இருக்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல். மற்றபடி மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு 4 மார்க் அண்ட் 7 மார்க்கில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது 4 மார்க்கில் மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த குவிலன்ஸ் ஒன்றினால் தோற்பிக்கப்படும் பிம்பம் இது உங்களுக்கு 7 மார்க்லையும் இப்போலாம் சிங்கிள் 7 மார்க்காக கேட்குறதே கிடையாது. உதாரணத்திற்கு ரத்தத்தினுடைய கொஸ்டின் நம்பர் 40ல் கேட்குறாங்க அப்படின்னம்னா அதில் ரத்தத்தினுடைய பணிகள் அப்படிங்கிறது ஏவாகவும் அதுக்கு கீழே சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகளே அவை அப்படிங்கிறத செகண்டாகவும் கேட்டு இதுக்கு 3.5 மார்க்கு இதுக்கு 3.5 மார்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸாமில் கொடுப்பாங்க. இல்லைனா இப்போ 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னம்னா 7 மார்க்கில் ராக்கெட் ஏவுதலை விளக்குக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவும் அதுலேயே 2 மார்க் கொஸ்டினில் இருக்கக்கூடிய போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக உருவாக்கலாம் அப்படிங்கிறத செகண்டாகவும் கேட்டு தான் உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் சிங்கிள் 7 மார்க் கேட்பாங்க அப்படிங்கிறத விட இந்த 4 மார்க் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மொத்தம் 29 கேள்வி தான் மொத்தமே கொடுத்துருக்கேன் 4 மார்க்கில், ரைட்டுங்களா. அடுத்தது 7 மார்க்கில் தான் நமக்கு எது ரிப்பீட்டர்ங்கிறத கொடுத்துருக்கேன். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் ஏவுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவிலன்ஸ் ஒன்றினால் தோற்பிக்கப்படும் பிம்பத்திற்கான விதி, கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பை செயல்படும் விதத்தையும் விளக்குக, மின்னழுத்த மற்றும் மின்னழுத்த வேறுபாடு, சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மை. அடுத்த கணக்கு கொடுத்துருக்கேன் ஒரு 2. அடுத்து இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தினால் ஏற்படும் 3 பண்பு, ஈரம் உறிஞ்சும் சேர்மம், ஈரம் உறிஞ்சா சேர்மம். வேறுபடுத்துக கொஸ்டின் உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய 4 மார்க் 7 மார்க் எல்லாத்தையுமே 100% படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வேறுபடுத்துக கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு மினிமம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறுபடுத்துக கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே 23 லெசன்லையும் சொல்கிறேன், புரியுங்களா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 பார்ட்லையுமே வேறுபடுத்துக கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு மினிமம் பாஸ்க்கு போதுமானது. அதுபோக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும், மேக்ஸிமம் மார்க் நான் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 100% நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கே போதுமானதாக இருக்கும். சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு, மீள் மற்றும் மீனா விலைகளை வேறுபடுத்துக. ரெண்டாச்சா இதுலையேவும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்வில் பிஹெச் இம்பார்ட்டன்ட். சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் வேறுபடுத்துக. ஒளிச்சேர்க்கை ஒட்டுமொத்த சமன்பாட்டு, முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன், அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு, இரத்தத்தினுடைய பணிகள் சிங்கிள் 4 மார்க்காக கேட்குறது அப்படின்னம்னா இது இரத்தத்தினுடைய பணிகள், குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும், வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இந்த HIV பரவக்கூடிய மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவம், இதய நோய் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமே இதில் 5 தான் கொடுத்துருப்பேன் 3 பார்ட்லையுமே, பயாலஜி எல்லாத்துலேயுமே. அதான் 4 மார்க் தான் நமக்கு கேட்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நிலைமத்தின் வகைகளை பல்வேறு எடுத்துக்காட்டுடன் நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. 2 உந்தமாரா கோட்பாடு போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க, பட் இந்த வருஷமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கிட்ட பார்வை தூரப்பார்வை போன வருஷமும் கேட்டாங்க, இந்த வருஷமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள். சார் இதெல்லாம் 4 மார்க் என்ன 7 மார்க்கில், நான் தான் சிங்கிள் 7 மார்க் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஒருவேளை சிங்கிள் 7 மார்க் அப்படின்னம்னா இந்த உந்தமாரா கோட்பாடு 1, நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக 2. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 7 மார்க் தான் இருக்குது, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் தான். ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க்குன்னு கேட்டு தான் உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பு, கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி, ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், படிவரிசை என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் 3 பண்பு, கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு பிரித்து எடுக்கப்படுகிறது. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒருவித்தலை தாவரவேர், இருவித்தலை தாவரவேர், காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம், இலைத்துளை திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமாக அமைப்பு காப்பு செல்கள் ஆகும். நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவம், மூளையின் அமைப்பு. இந்த மூளையின் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கேட்கல,
பட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால இந்த வருஷம் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது. இந்த ரெண்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இயராக கேட்கல அப்படிங்கிறனால இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா இந்த நம்பருக்கு 100 ஜிபே பண்ணிங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஆல் தி பெஸ்ட்.